பேக் யுவர் சேனல். என்ன மொட்டை வெயில காமிக்கிறேன் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி ரொம்ப வெயிலுக்கு இதமாக ரொம்ப குளிர்ச்சியாக ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, ஃபேஸுக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் பண்ண போகிறேன். வெயில் மண்டையை பொழக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த வெயிலில் நடந்து போனப்பே நான் கருத்துட்டேன் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ வெயிலுங்க, சரியான வெயில். நம்ம காடு மலையெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பறிக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா மருதாணி தான் பறிக்க வந்திருக்கோம். மருதாணி எப்போதுமே இங்கே தான் நான் பறிப்பேன். செம்ம வெயில். இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டிலாம் கட்டி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இலதலை எல்லாம் ஒடிச்சு அங்கேயே வச்சுட்டு, ஏன்னா வெயிலில் மேய்க்க போக முடியாதுல்ல, அதனால் அந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க செட்டிலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மருதாணி தான் பறிச்சிட்டு இருக்கோம். மருதாணி பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. நம்மளோட ஹோல் பாடியுமே ரொம்ப ஹீட் ஆகாமல் கூலிங்காகவே வச்சுருக்கோம் எப்போதுமே. ஸோ அந்த காலத்துலலாம் மருதாணி வந்து கையில் வச்சுக்குவாங்க. அது அழகுக்கும் ப்ளஸ் மருத்துவத்துக்கும் தான். சரியான வெயிலுங்க, மண்டே பொழக்குது வெயில், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே மருதாணி இங்கே தான் பறிப்பேன். இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. கட் பண்ணால் தான் நல்லா தளர்ந்து வரும். ஸோ அதனால் பெரிய பெரிய இலையெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி இலையெல்லாம் பறிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இவ்வளோ மருதாணி ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா மைக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம மொபைல்லே தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் வாய்ஸ் ஓவர். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இருக்கும். நான் இது சின்ன பிள்ளையிலேருந்தே சப்போட்டா மரம் இருக்கும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்துருக்கேன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பறித்து வந்திருக்கேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக பறிச்சுட்டு இது மாதிரி ஒரு பேசனில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அதில் ஏதாவது தூசி இருந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மருதாணியும் அதே இதில் வாஷ் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி நிறைய தண்ணியில் மருதாணி போட்டுறாதீங்க, அழுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மருதாணி பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதையும் நம்ம இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை போட்டிருக்கேன். ஒரே ஒரு கொத்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்கேஸ் நமக்கு பொடுகு, இப்போ ஏன்னா வெயில் காலம் வந்துருச்சு, பொடுகு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப இலையை போட்டிருக்கேன். அதில் உள்ள கசப்பான தன்மை நம்மளை ஸ்கின்னில் உள்ள நிறைய ஜெர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கும். ஃபைனலி கத்தாழை பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கத்தாழையே லாஸ்ட்டாக வச்சுட்டு மித்த திங்ஸ் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன். இப்போ அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும்ல, அதுக்கு நைட்டே ஒரு நாளைக்கு முன்னாடியே உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சுட்டேன். ஸோ அந்த தண்ணியை நம்ம செம்பருத்தி மருதாணியில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக காஃபி ஃபில்ட்ரு பண்ணுறதில்ல நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் நான் ஃபில்ட்ரு பண்ணும்போது இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஃபில்டரே ஆகலை, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு சொட்டு கூட வெளியில் வரல. ஏன்னா தண்ணி கலக்காமல் தான் பண்ணேன். அப்புறம் தண்ணி கலந்துட்டு இது மாதிரி ஒரு கிளாத், என்னோடய பழைய ஷால் எடுத்து இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். யூஸ் பண்ணுற ஷால் பண்ணாதீங்க, ஏன்னா மருதாணி நல்லா ரெட் கலரில் பிடிச்சிக்கும். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா எதுவுமே கலக்கலை, இப்போவே இவ்வளோ செவந்துருச்சு. அப்போ கையில் வச்சா எவ்வளோ சவுக்குன்னு யோசிச்சு பாருங்களே. ஸோ இது மாதிரி கிளாத்தில் நல்லா பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கொழப்பாக க்ரீமியாக இருக்கும். அது பார்க்கும்போதே நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைனலி நம்ம மருதாணியும் செம்பருத்தி இலையும் மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது கூட இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் அலிவேரா. அதாவது கற்றாழை வந்து நமக்கு வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும். ஸோ அதை வந்து பீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட உளுந்து வெந்தயம் இதை ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது மூணையுமே தான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம், கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை கிரைண்ட் பண்ணும்போது நம்மளோட
அதாவது அதை தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஸ்கின்னை, நம்மளோட ஹேரை, நம்மளோட ரூட்ஸை, நம்மளோட பாடியை ரொம்பவே கூலிங்காக இருக்க இந்த பேக் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே இருக்க பொருளை வச்சு நம்ம இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேரை இந்த சம்மரில் காப்பாற்றுறதுக்கு இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ஹேர் பேக்குமே நம்ம ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ஒன்று பண்ணும்போது மட்டும்தான் அதற்கான ரிசல்ட் வந்து குட்டாக கிடைக்கும். அது மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது கர்டு. எங்கள் வீட்டில் இப்போதைக்கு நாங்கள் உரம் ஊற்றலை, பால் வாங்காதனால. ஸோ நான் கடையில் 5 ரூபா பாக்கெட்டுக்கு நான் வாங்கி 10 ரூபா பாக்கெட்டுக்கு வாங்கி தயிர் நல்லா தேவைப்படுற ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன் என்னோடய ஹேருக்கு. இதை நீங்கள் ஊற்றிட்டு இது அலோவேரா ஜெல், அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து, வெந்தயம், தயிர் அடிச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஒரு க்ரீமாக ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணலை. ஸோ ஃபில்ட்ரு பண்ணாமல் நான் டைரெக்டாக தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா நல்லாவே நான் வந்து அப்படி கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் குறப்பாக இருக்குது. அதனால் காயும் போது நம்மளோட ஹேர்லேருந்து அது வெளியில் வந்துடும். ஸோ பயப்பட வேணாம். ஃபைனலாக நான் அரைச்சிட்டு அந்த செம்பருத்தி மருதாணி கூட இந்த தயிர், உளுந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண பிக்சர் தான் இது. ஸோ இதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ நேச்சுரலான ஒரு க்ரீமாக நமக்கு வந்து ஒரு ஹேர் பேக் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் பேக்கை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஹேர் நல்லா வளரப்போகுது அப்படின்றது. எந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஹேரில் ஆயில் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஆயில் வைக்கல, ஏன்னா நான் நைட்டு மறந்துட்டேன். நம்மளோட ஹேரை எப்போதுமே கோம் பண்ணிக்கணும். என்னோட முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோடய ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எனக்கு 3 மடங்கு வந்திருக்குன்னா 1 மடங்கில் அரைப்பாதி மட்டும்தான் எனக்கு ஹேர் இருக்கும். இப்போ நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணல. ஸோ அதுக்காக விட்டமின் இ கேப்சூல் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். விட்டமின் இ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹேருக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த இதில் விட்டமின் இ கேப்சூல் தான். நான் ரெகுலராக 1 இயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபைனலி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையிலே குழப்பிக்கோங்க. இதுக்கும் மிக்ஸி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கையிலே நல்லா குழப்பினீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா மெர்ச் ஆகி ஒரு கூழ் மாதிரி ஆயிடும். கூழ் மாதிரி ஆகும்போது அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேருக்கு அவ்வளோ நல்லது. நம்மளோட ஹேர் ரூட்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த வேர்க்கால்கள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் போய் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக ஆக்கி கொடுக்கும். இந்த ஹேர் பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேரை வளர்க்க முடியும்னு கிடையாது. ஹேர் பேக் நேச்சுரலாக கிடைக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வரைக்குமே எனக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போது 3rd போர்ஷன் இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு போர்ஷன்லையுமே ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் எனக்கு ஹேர் இருக்கும். ஸோ எனக்கு ஹேர் ஃபாலுங்கிறது அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கும். ரெண்டாவது ஹேர் எனக்கு வளரவே வளராது. நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன், ப்ரெஷர் ஆவேன். அப்படின்ட்டு இருக்கும்போது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் யோசித்தேன், ஸோ நம்மளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுற்றி உள்ள சுச்சுவேஷனை யோசிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் செல்ஃப் கேர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே என்னோடய ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி சூப்பராகவே எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ணதில் ஒரு முக்கியமான பேக்கில் இந்த பேக்கும் ஒன்று. ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ட். நமக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து உள்ளதை தான் நம்ம பார்த்துருக்கோம். போன வீக் பார்த்திங்கன்னா நம்ம எக் ஹேர் பேக் பார்த்தோம், ப்ளஸ் ஃபேஸ் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபேஸ் பேக் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், அப்புறம் மருதாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, அப்புறம் விட்டமின் இ கேப்சூல்ஸ், அப்புறம் கர்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்தியானது. ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனி சில்கியாக வச்சுருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹேரில் உள்ள வேர்க்கால்களில் போயிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கும் எக்ஸஸாக ஹேர் வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஹேர் வந்து வளர்கிறத நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக
ஃபேஸ் பேக் அதாவது எக்கோட ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். எக் ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணது இது என்னோட ரிசல்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரை நல்லா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஹேரில், அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் சீக்கிரமாகவே. ஒரு நாள் யூஸ் பண்ணக்கூடாது, ரெகுலராக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக விசிபிள் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ரொம்ப குளிர்ச்சி, மருதாணியும் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ கர்ட் உங்களோட ஹேரை நல்லா சாஃப்டாக ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ண உதவுது. இதில் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனியாக உதவுது. இது எல்லாமே ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ரொம்பலாம் நமக்கு அமௌண்ட்டு யூஸ் பண்ண தேவையே கிடையாது. பக்கத்தில் இருக்க பொருளை வச்சு, வீட்டில் இருக்க ப்ராடக்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணாவே நம்மளோட ஹேரை நம்ம பாதுகாக்கலாம். என்னோட முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 இயர்க்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண இடத்துல ஹேர் உங்களுக்கு க்ரோத் ஆகிருக்கு, என்னடி பண்ண அப்படின்னு தான் கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. நிஜமாவே என் ஃப்ரெண்டு இதில் பார்ப்பாங்க, அவங்களே கமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் இது மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ எப்படி ரீக்ரோத் பண்ணுறது அப்படின்னா, நான் ஒரு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் கண்டிப்பாக நான் வர வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். என் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்பவே சஜஷன் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டோட நேம் பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ரதி லைஃப் ஸ்டைல்னு. அவங்க எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அவள் சொன்னதையும் நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணேன். ஸோ நீ இது ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். அதே மாதிரி ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப எல்லாமே ஹேர் மாஸ்க் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். எப்படின்னா செம்பருத்தி பவுடர் வாங்கி செம்பருத்தியில் தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கணும். நிறைய ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. 2வது வடித்த கஞ்சியில் ஷாம்பை போட்டு ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு காலைல ஏஞ்சி குளிக்கணும். தலையை போட்டு ரொம்ப வருடக்கூடாது, தொட்டு எடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு. உங்கள் ஹேரை பாதுகாக்கணும். இன்னும் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருப்பேன், ஏன்னா கோல்டு ஆனாலும் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ பாருங்கள் எப்படி ஹேர் இருக்குது அப்படின்னு. ரொம்ப சாஃப்டாக சில்கியாக என்னோடய ஹேர் நல்லா பிளாக்காக ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ரிசல்ட் 1 வீக்லேயே தெரியாது, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய ரிசல்ட்டு. ரொம்பவே இதாக இருக்குது, கொஞ்சம் ஈரமாக இருக்கனால அப்படி இருக்குது.